கைஸ் அண்ட் கேர்ள்ஸ் வெல்கம் டு கிராஃப்டி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷஸ்லாம் ஏன் எப்படி ஒண்ணா சேர்ந்து ஸ்கூலிங் பண்ணுது, இந்த ஸ்கூலிங் பண்றதுக்கு எத்தனை ஃபிஷஸ் தேவை அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும். ஸோ ஃபிஷஸ்லாம் ஏன் இப்படி ஸ்கூலிங் பண்ணுது அப்படின்னு பார்க்குறீங்கன்னாக்கா, குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து 10லேருந்து 15 ஃபிஷ் இருந்தால் தான் இப்படி ஸ்கூலிங் ஆகும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெரும்பாலும் இப்படி கூட்டமாக இருந்தால் எதிரிகள்ட்ட இருந்து ஈஸியாக தப்பிச்சிட முடியும். ஏன் பெரிய ஃபிஷஸ் எதுவுமே ஸ்கூலிங் ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஆகாது. காரணம் என்னன்னா, அது எல்லாமே வேட்டையாடக்கூடிய மீன்கள். இப்போ வாஸ்து மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, வேட்டையாடி தான் உணவ சாப்பிடும். ஸோ அந்த வகை மீன்கள் எதுவுமே வந்து இந்த மாரி கூட்டமா சேர்ந்து உங்களுக்கு ஒண்ணா நீந்தாது. ஏன்னா, அது தனிமையா போய் வேட்டையாடி தங்களோட உணவ வந்து தேடி பிடிச்சு சாப்பிடும். ஏன் இந்த குட்டி மீன்கள்லாம் அப்படி பண்ணாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பண்ணாது. அந்த பெரிய மீன்கள் வேட்டையாடி போட்ட மிச்ச மீதி உணவுகள சாப்பிடக்கூடிய மீன்கள் தான் இந்த சின்ன சின்ன மீன்கள் எல்லாமே. அதனால தான் சின்ன சின்ன மீன்கள் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கூட்டமாவே இருக்கும். அதனால தான் நீங்க வந்து ஒரு பிளான்டட் டேங்க் செட்டப் நீங்க பண்றீங்க அப்படின்னாக்கா, இந்த மாரி ஸ்கூலிங் பண்ற ஃபிஷஸா வாங்கி போடுங்க. உங்க பிளான்டட் டேங்க்குக்கு அது ரொம்பவே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா 20 மீன், 30 மீன் வாங்கி போடுங்க. அதுல வந்து சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஜீப்ரா ஃபிஷஸ் தான். மற்றது நியான் டெட்ரா, கார்டினல் டெட்ரா, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரம்மினோஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஃபிஷ். இன்னொன்னு அதுக்கு வந்து மெயின்டனன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும் நீங்க. அது வந்து சர்வைவ் ஆகுறதே ரொம்ப டஃப். பட் இந்த ஜீப்ரா பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியாவே சர்வைவ் ஆயிரும். ஸோ இந்த ஜீப்ராவோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு வந்து நார்மல் ஃபுட்டு எப்பயும் வந்து நம்ம அக்வேரியம் ஷாப்ஸ்ல கிடைக்கக்கூடிய சாதாரண ஃபுட்டே நீங்க குடுத்துறலாம். இப்ப நியான் டெட்ரா இந்த மாரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, டேங்க்க ரொம்ப கிளீனா வச்சிருக்கணும். கீழ வந்து டஸ்ட் சேரக்கூடாது. பட் இந்த மாரி ஜீப்ரா ஃபிஷஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அளவுக்கு மெயின்டனன்ஸ் தேவையில்ல. நீங்க நார்மலான ஒரு மோட்டர் போட்டாலே போதுமானது.